குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களை நினைத்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னடா இந்த சினிமாக்காரன் ரஜினியோடையும் கமலோடையும் பழகிட்டுருக்கிறாள். இந்த ஆலியார் கூட்டத்தில் எப்படி வந்து சேர்ந்தாருங்கிற கேள்விக்குறி உங்களில் பல பேருக்கு இருக்கும். நான் சேர்ந்து பல வருஷம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே பயிற்சி எடுத்து ஐயா கிட்டையே படித்து அருள்நிதி வாங்கினேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். என்னுடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இறந்த பிறகு மயிலானந்த ஐயா, சின்னச்சாமி ஐயா, நம்முடைய ப்ரொஃபஸர்கள், துணை பேராசிரியர்கள் அவ்வளோ பேரும் நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்து புதிய நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறத விட மாணவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருப்பதற்காக அவர்களை மனமாற உணவாக பாராட்டுறோம். இங்கே இருக்கிற முருகானந்தம் அவர்கள் அவர் கிராமத்தை எல்லாம் தத்தெடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து ப்ரொடியூசராக வந்து நிற்கிறார். நல்லா கைதட்டுங்களா ஒரு தடவை. நான் அங்கே ஆலியாரில் ஐயாவோடு இருக்கிற போது ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்னாங்க, நான் அணுவிஷம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னால். அதை நாடகமாக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. உடனே சென்னைக்கு வந்து பூர்ண விஸ்வநாதன் குரூப்பில் அந்த நாடகத்தை சொல்லி அதை நாடகமாக்கி ஐயாவுடைய பிறந்தநாள் நாளைக்கு ஐயாவுடைய முன்னாலேயே ஆலியாரில் அணுவிஷம் நாடகத்தை நடத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட உங்களோட சொல்லிக்கிறார். அதை போய் நான் ஆலியாரில் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி பெரும்பகுதி ஆலியாரில் இருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா திருவத்தியூரில் இருப்பேன். நான் ஒரு நாள் திருவத்தியூரில் போய் தங்கியிருக்கிற போது திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டார். எப்படியா வந்த, எப்படி தெரியும்னு கேட்டேன். பெரிய விஷயம், முத்துராமன் சார் இங்கே இருக்காருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? நீங்கள் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இங்கே ஒரு அலை வீசுது. அந்த குணம், மனசை ஒருநிலைப்படுத்துகிற தன்மை. நான் இங்கே உங்களை பார்க்க வந்தேன், ஆனால் அவரை பார்த்தபோது என் மனதில் அந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் ஒரு நிலையான மனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ வா ஆலியாருக்கு வான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவருடைய மனைவி லதாமா வந்துட்டாங்க. அவரை சொல்லிகிட்டே இருக்கேன், நிச்சயம் வரேன் சார், நிச்சயம் வரேன் சார்னு சொல்லிகிட்டு இருக்காரு. நிச்சயமாக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள. இவ்வளவு சொல்லி நீ எப்படி அங்கே போய் சேர்ந்த? எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆலியாருக்கு எல்லோரும் போகணும். இன்றைக்கு இருக்கிற நிகழ்வில் சென்னையில் ஆலியார் கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் கலை உலகத்திற்பவர்கள் அத்தனை பேர், நான் ஒருத்தரையும் பேர் சொல்ல முடியாது, அத்தனை பேர் இங்கே இருக்காங்க. இந்த ஆளுங்கள்லாம் இதில் சேருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. இவ்வளவு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று போகணும். பேசுகிறவங்கன்னா சாதாரண பேசலை, உள்ளத்திலிருந்து பேசுனாங்க. பாக்கியராஜ் சார் நடிப்பார்னா காமெடியாக நடிப்பார் அப்படின்னாங்க. இந்த படத்தில் பார்த்தா ஐயாவுடைய தத்துவமாகவே அவருடைய பிரதிநிதியாக அவர் பேசியிருக்காருன்னு நடிச்சிருக்கார். ஆகவே அந்த அளவுக்கு அவர்கள் இந்த சிவாங்கிற பையன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நடிக்கணும்னு முயற்சி பண்ணுறதோட அரசியல்லையும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. நான் யார் எந்த கட்சியில் இருந்தாரெல்லாம் சொல்லலை, அவருக்கு உண்டு, மனசுக்குள்ளே இருந்து உண்டு. அப்படிப்பட்ட சிவா இருக்காரு, நம்மளுடைய விட்டல் சார் இருக்காரு, அவ்வளோ பேரும் நடிச்சிருக்காங்க. நான் ஐயாவை பற்றி சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாரதி சுப்பிரமணிய பாரதி ஜெயிச்சிட்டார். என்னை பொறுத்தவரை நான் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டேன், இவர் மேலே பொறாமப்படுறேன். நான் 75 படங்களை பண்ணிட்டேன். அதில் அண்ணன் சிவாஜியோட 3 படம், உலகநாயகன் கமல்ஹாசனோட 10 படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 25 படம். இப்படிப்பட்ட எனக்கு
ஐயாவை பற்றி ஒரு படம் எடுத்து உலகம் பூரா கொண்டு போகணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள இருந்தது. நம்முடைய நாகராஜ் சார்ட்டெல்லாம் சொல்லுவேன், சார் எப்போவாது வாய்ப்பு இருந்தால் பண்ணிடணும் சார்ன்னு. அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் சுப்பிரமணிய பாரதி கிடைத்திருக்கிறது. அதை சரியாக நிறைவேற்றியிருக்கிறார். அவரோட சிந்தனைகள் சத்தியம், மற்ற டெக்னீஷியன்ஸ், அவ்வளவு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் இன்னைக்கு ஆனந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான மனிதனாக ஆனந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் இந்த ஆனந்த வாழ்க்கை. படத்தில் சொன்னாங்களே பாக்யராஜ் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, 3 விஷயம்தான். ஒன்று உடற்பயிற்சி, உணவு பயிற்சி, மனவளக்கலை பயிற்சி, தியானம். இந்த 4ஐயும் செய்ய ஐயா சொன்ன அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதற்கு நாங்கள்லாம் சாட்சி. நான் ஒரு மனக்குழப்பமான நிலைமை, ஒரு இடம், ஒரு நேரம். நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். இந்த சிங்கம்புலி கரடிகளெல்லாம் வச்சு மேய்ச்சிருக்கேன். எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் வீட்டில் படுத்து தூங்குற நாட்களை விட ஸ்டுடியோவில் படுத்து தூங்குற நாட்கள் தான் அதிகம். ஆகவே நான் வீட்டையே கவனித்ததில்லை. ஆகவே வேலை வேலை வேலை, டைரக்டர் ஆகணுங்கிற அந்த லட்சிய கூறி, ஆகவே இப்படி உழைச்சி பாடுபட்டு ஸ்டுடியோவே எனக்கு வீடாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆகவே ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவு மூடும்பாங்க. ஆகவே சினிமா என்கிற என்னுடைய லட்சிய கனவை நிறைவேற்றி, ஆனால் குடும்பம் என்கின்ற என் குடும்ப வாழ்க்கை நிறைவேறலை. நான் மனைவியை பார்த்ததில்லை, குழந்தைகளை பார்த்ததில்லை. ஆனால் என்னுடைய மனைவி கமலா என்னுடைய குழந்தைகளை பார்த்து குடும்பத்தில் சினிமாவுக்குன்னு எழுதி கொடுத்துட்டோம். ஆகவே நாமே குடும்பத்தில் ஏற்பன்னு என்னுடைய பாரத்தையும் சேர்த்து தூக்கி என் குடும்பத்தை நிலைநாட்ட பெருமை என் மனைவிக்கு சேரும். ஆகவே மனைவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். எந்த அமைப்புலேயும் மனைவிக்கு விழா எடுக்கிற அமைப்பு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஐயாவுடைய அமைப்பில் தான் மனைவிக்கு ஒரு நாள் ஒதுக்கி மனைவி வாழ்த்துவாங்க. அப்படி வாழ்த்துகிற அந்த விழாக்கள்லாம் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே அப்படி இருந்த என் மனைவி நோய்வாய்ப்பட்டு, நான் பாண்டியன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது உடம்பு சரியில்லை, உங்களை கூப்பிட்றாங்க. போய் பார்த்தா என்னுடைய மனைவி இறந்து விட்டாள். மாரடைப்பால். நான் போய் பார்த்தபோது அவள் உடம்புல உயிர் இல்லை, பிணமாக கிடந்தாள். போனேன், கத்தினேன், கதறேன், துடிச்சேன், இல்லை, முடிவு போச்சு. ஆகவே நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்தேன். என் மனைவி இறந்து போகவில்லை, என்னுடைய வேலையும் அவளுக்கு கொடுத்து இப்போ தலையில் பாரத்தை தூக்கி வச்சு அவளை நோயாளியாக்கி கொன்னுட்டேன்னு ஒரு குற்ற உணவு எனக்கு வந்தது மனதில். ஆகவே இறந்து 3வது நாள் ஷூட்டிங்க்கு போய் ரஜினி சார் வேண்டான்னு சொன்னார். ரஜினி சார் வேண்டான்னு சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணார். இல்லை முத்துராமன், இந்த மணலில் நீங்கள் ஷூட்டிங்க்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை, நான் வரேன் சார். நான் எல்லா படத்தையும் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது யூனிட்டுக்காக எடுக்கிற படம். இதையும் நான் சொன்னபடி சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணின்னு சொல்லி அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணிட்டேன். பாண்டியன் படம் வந்த படம். அந்த படத்தில் வந்த லாபத்தை சூப்பர் ஸ்டார் நடித்து கொடுக்க, சரவணன் சார், குவன் சார்லாம் அதுக்கு வியாபார ரீதியாக உதவி பண்ணேன். அந்த படத்தில் வந்த லாபத்தை நான் உட்பட அத்தனை பேரும் சமமாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட உங்கள்கிட்ட சொல்லிக்கூட ஆசைப்படும். இந்த எண்ணம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். என்னுடைய பெருமைக்காக சொல்லலை. ஒரு டெக்னீஷியன் இருந்தால் அவங்களுக்கு ஷூட்டிங் நடக்கிறவர்களும் மாதம் ஒரு சம்பளம் கிடைக்கும். அது நின்று போச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். யூனிட்டில் என்னை சேர்ந்து ஒரு 25 பேர் எல்லாம் ஒத்துமையாக எஸ்பிஎம் யூனிட்னு வேலை செஞ்சோம். அப்படி வேலை செஞ்சவங்களுக்கு எனக்கு படம் இல்லாமல் போடுச்சுன்னா அவங்களுக்கு சம்பளம் வராது. இதை ஒரு நாள் ரஜினிகிட்ட சொன்னேன். ரஜினி, கவர்மெண்ட் சைடு இது மாதிரி நமக்கெல்லாம் ஒன்று இது கிடைக்காது. அவங்க 25 பேர் நம்மளோடய இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். நிச்சயமாக செய்வோம் சார்னு செய்யணுன்னு ஒத்துக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்தாங்க. அதையெல்லாம் சமமாக பிரிச்சுக்கிட்டோங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். ஆகவே என்னுடைய கடமையில் ஒரு பெரிய பங்கு இப்போ முடிஞ்சு போச்சு.
ஆகவே அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன செய்யறதுன்னு புரியல. காரைக்குடிக்கு போயிடுறேன்னு சரணன் சார் கூப்பிட்டு சொன்னார், முத்துராமன் இங்கே நம்ம 18 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி நானும் 18 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறேன். அப்படி இருக்கிற நீங்கள் காரைக்குடியில் போய் என்ன செய்வீங்க? அவை அது நீங்கள் நினைக்கிறது நிம்மதி தராது. அவே உங்களுக்கு ஒரு ரூம் தர்றேன், ஒரு பையனை தர்றேன், ஒரு அசிஸ்டன்ட் தர்றேன், எங்களோட ஒரு தர காலையிலேருந்து மாலை வரலும் ஒரு ஆஃபீஸுக்கு போய் இருந்துட்டு போகிற மாதிரி இருந்துட்டு போங்க, உங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி எனக்கு ஸ்டுடியோலேயே ஒரு ரூம் கொடுத்து இன்றைக்கி அந்த ரூம் இருக்குது. கையெழுத்த மாட்டீங்களா? சாதாரண அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அவங்க கம்பெனிக்கே ஒரு கிட்டத்தட்ட 19 படங்களை இயக்கி எல்லாம் செஞ்சதுனால அந்த உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் ரூம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த எடிட்டிங்கு எஸ்பிஎம் ஷூட்னு பேர் வச்சாங்க. சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணி சங்கர் இயக்குன படம், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படம், சிவாஜி ரஜினி ஆக்ட் பண்ண படம். அந்த படத்தில் நான் துணை தயாரிப்பாளர். இவ்வளவு ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு என் பேர் வந்து சேர்றதுக்கு நான் அவ்வளவு உழைச்சேன். அந்த உழைப்பு எனக்கு பெரிய பலனை கொடுத்தது, லட்சியத்தை நிறைவேற்றி கொடுத்தது. ஆனால் என் மனைவியும் என் குடும்பத்தையும் நான் கழிப்பேன். ஆகவே அந்த குற்ற உணர்வுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. சரவணன் சார் போகண்டான்னு என்னை உட்கார வச்சுட்டாரு. அப்போவும் என் மனசில் கவலை போகல. என்ன செய்யறதுன்னு புரியாத போது என்னுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து, அப்போ நீங்கள் அம்மாவையும் நினச்சிட்டு இங்கே இருந்தீங்கன்னா ஒரு குழப்பம் உண்டாகும், இப்படி பொள்ளாச்சி பக்கத்தில் போய் வந்தால் உங்களுக்கு மன தெளிவாகும், நல்ல இயற்கை காட்சிகள் போக்குவரத்துலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் ஆழியாருக்கு போனேன். ஆழியாருக்கு போய் அந்த அணையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அறிவுத்திருக்கோயில்னு ஒரு போர்டு. என்னென்னு நம்ம கேட்காத ஒரு அமைப்பாக இருக்குது, என்ன ஏதுன்னு போது கேட்டபோது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, வேதாத்ரி மகரிஷின்னு ஒரு பெரியவர் இருக்கார், அவர் சில கொள்கைகளை சொல்லியிருக்காரு. அந்த கொள்கைகள் உடலுக்கு பலத்தை கொடுக்கும், மனசுக்கு பலத்தை கொடுக்கும், வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கும்னாங்க. இதுதான் எனக்கு வேணும், இங்கே வந்து கற்றுக்கிட்டோமான்னு கேட்டேன். இல்லை, சென்னையிலேயே கிளைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேகே நகரில் ஆறுமுகியா அப்படிங்கிற பேராசிரியர்கிட்ட போய் முதல் பயிற்சி மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஆழியாருக்கு போய் ஆழியாரில் எனக்கு எல்லா ப்ரொஃபஸரும் எனக்கு பெருமையோடு எல்லாருமே குரு. இந்த ஐயா தங்கவேலியா இங்கேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஐயா பெருமாள் ஐயா, இப்படி எல்லாருமே அங்கே சேர்ந்து என்னை மகரிஷியுடைய சிஷியனாகவே ஆக்கிட்டாங்க. ஆகவே மகரிஷியுடைய பழக்கம் வந்தது. அதை விட எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், மகரிஷி ஐயாவிடத்திலேயே மனவளக்கலை பயிற்சியை பெற்றேன், பாடம் படித்தேன், அவர் எனக்கு குரு என்பதை உங்களிடத்தில் சொல்லி இவ்வளவு பரபரப்பாக படபடப்பாக ஓடிக்கிட்டு இருந்தேன்னா அந்த கவலைகளெல்லாம் மறந்து நிம்மதியோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் வேதாத்திரி மகிழ்ச்சிகள் சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சி, மனவளக்கலை, தியானம், உணவு பயிற்சி, இதுதான் காரணம். ஆகவே நான் இந்த ஆனந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு துணையாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் வேதாத்திரி மகரிஷி என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொடுக்கிறேன். அதை சொல்லிக் கொடுவதற்கு காரணம் இங்கே பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன், எப்போ பார்த்தாலும் பாலியல் பயிற்சி, குடிப்பழக்கம், ஊழல் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒரு மூத்த இயக்கணும்னா 60 ஆண்டு திரைத்துறையில் இருந்தவங்கிற முறையில் நாட்டுக்கு நல்லது நடக்கணும், வருங்கால சமூகம் நல்லா இருக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், இந்த போதைப்பொருள் இருக்க, அந்த போதைப்பொருள் பெரியவர்களிடத்தில் மட்டும் போய் சேரலை, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடத்தில் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் வருங்கால உலகம் போதை பழக்கம் உள்ள உலகமாக ஆகிவிடும். அந்த பயம் இருக்கு எங்களுக்கெல்லாம். ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களை கல்லூரிக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பிள்ளை எப்படி திரும்பி வருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்,
ஒழுக்கத்தோடு இருக்கணும். நம்முடைய பழைய பண்பாடும் கலாச்சாரமும் வரணும் அப்படின்னா வேதாத்திரியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர்களும் ஊடகங்களை சேர்ந்தவர்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்று சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே அதை நான் சும்மா வந்து சொல்ல, அந்த கொள்கையை பிடித்து வாழ்ந்து அதை நிறைய பெற்று சந்தோஷப்பட்டு இங்கே மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் வந்து சொல்கிறேன். ஐயா, ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதை கற்றுக் கொடுத்து மக்களை நல்ல வழியில் வருவதை விழிப்புணர்வு உண்டாக்குங்கள் ஒன்று ஒரு பெரிய மனிதனாக உங்களிடத்தில் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற இந்த கலைத்துறை இருக்காங்களே, பாக்யராஜ் உட்பட, மீரா உட்பட, தம்பி சிவா உட்பட, இவங்க ஒரு முறை இங்கே வந்து இந்த படத்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு படத்தோடு நீங்கள் நிறுத்தி விடக்கூடாது. மக்கள் திருந்துகிற வரையில் வேதாத்திரத்தை நீங்கள் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை கைதட்டி இவங்கெல்லாம் மனசில் பதியிருந்தால் வச்சுக்கிட்டு உதயகுமார் வந்திருக்காரு, எனக்கு போட்டி டைரக்டர். அவர் ஏவிஎம்மில் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் புகுந்து எஜமான் படம் பண்ணவர் உதயகுமார். அது உங்கூர்காரர்கள். அது மாதிரி அந்த உணர்வுகள் இருக்கிறவர்கள் வந்து சேர வேண்டும் என்பதல்ல, சேவை செய்ய வேண்டும். இந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பை நம்ம செஞ்சோம்னாலே வருங்கால உலகம் சிறந்த உலகமாக ஆகும். ஆகவே உங்கள் எல்லாரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்கள் திரையுலகத்தைச் சேர்ந்தவர்களும் துணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த கூட்டத்தில் முருகானந்தவன் பல நேரத்தில் கிராமத்துக்கு வரமாட்டீங்களா, நான் கிராமத்துக்கு வரல, நகரத்திலேயே உங்கள் கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன். ஆகவே வாழ்க்கை என்பது வேறு யார்கிட்டையும் இல்லை. ஐயா சொன்ன மாதிரி நம்மகிட்ட இருக்கு. நம்ம ஒழுங்காக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நாம் கட்டுப்பாடோடு இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். வரவுக்கு ஏற்று செலவு செஞ்சால் வாழ்க்கை நல்லா இருக்கும். பொறாமப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். கோவப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதானே இதுதான் மனவளக்கலை கொள்கை. இவைகளை படித்து கொண்டு வேதாத்திரி வெளியிலே நாமெல்லாம் வாழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த வாழ்க்கை வாழ்வோம் என்பதை சொல்லி, எண்ணியது எண்ணியாக எய்திவர் எண்ணியர் திணியராக என்று குரலை சொல்லி, எங்கள் திரையுலக உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த அமைப்பை பின்பற்றி செயல்பட்டால் உங்களுக்கு பல குழப்பங்கிறது எனக்கு தெரியும். இப்போ சினிமா வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஆகவே அந்த நஷ்டமெல்லாம் உங்களை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் மனதை கட்டுப்படுத்துங்கள், தொழிலை ஒழுங்காக செய்யுங்கள். நானே விஷயந்தான், தொழிலை ஒழுங்காக கற்றுக்க, தொழிலில் முழு ஈடுபாடோடு செய்ய, வேலை செய்கிற போது நேரம் பார்க்காத, கடிகாரத்தை பார்க்காத. நாங்களும் கடிகாரம் பார்த்ததில்லை, சாப்பாடு பார்த்ததில்லை, தூக்கம் பார்த்ததில்லை, வேலை வேலை வேலை. அந்த உழைப்புக்கு முதலிடம் கொடு, நம்பிக்கையோடு இருக்கும். முடியுமான்னு கேட்டால் முடியாது. இந்த பாக்யராஜ் சார் இருக்காரு, அது பாரதிராஜ சார்ட்ட வரும்போது வெறும் எழுதி கொடுக்குற காப்பி ரைட்டர். அந்த காப்பி ரைட்டர் தான் இன்னைக்கு சென்னை தமிழகத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் அவர் தான் நம்பர் 1. எப்படி முடிஞ்சுது சார்? ஏவிஎம்மில் ஒரு படம் பண்ணார் முருங்கங்கா, முந்தானி முடிச்சு. எங்கள் ஸ்டுடியோவில் வந்து சப்ஜெக்டை கேட்காம பூஜை போட மாட்டாங்க. சரவணன் சார் கதையை சொல்லுங்க, நான் சொல்கிற நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதை சொல்லாமல் தபாய்ச்சிட்டு இருந்தார். கதை சொன்னால் தான் நான் பூஜை போடுவேன்னு சொன்னதுக்கு பிறகு கதை சொல்கிறேன் சார், ஆனால் ஸ்டுடியோவில் வச்சு உங்கள் ரூமில் வச்சு சொல்ல மாட்டேன், ரூமில் ஹோட்டலில் ரூம் போடுங்க, அங்கே வந்துடுங்க, நான் அங்கே கதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்முடைய பாக்யராஜ் அவர்கள் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போய் கதை சொன்னார். எல்லோரும் ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு பார்த்து சொல்லுவாங்க. இந்த மனுஷங்க ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது, ஒரு பேப்பரும் கிடையாது, ஒன்றுமே இல்லை சார். 3 மணி நேர கதையை பிக்சரைசேஷன் பண்ணுற மாதிரி படத்தொகுப்போடு சொன்ன கதையாசிரியர், திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ். சரவணன் சார் அவங்கள எத்தனையோ கதை கேட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவருடைய கதையை கேட்ட பிறகு இப்படி ஒரு ஆள் திரைக்கதையோடு சொன்னது நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு பாராட்டின பெருமை அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உண்டு.
அதில் எனக்கும் பங்குண்டு. அவர்தான் பாக்கியராஜ் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆகவே அவரையும் நான் இந்த நேரத்தில் பார்த்தேன். அவர் வேதாத்திரியில் உள்ள இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஆக இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நான் வேதாத்திரியத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. 20 வருஷமாக அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவையில் பலன் பெற்ற மனிதனாக உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் எல்லாம் வேதாத்திரியத்துக்கு வந்தால் இந்த மனக்குழப்பம் இல்லாமல் மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோடு சேர்ந்து நம்ம கலைக்கூட்டத்தையே கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த உலகம் என்ன மூணும் பயந்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழல் போய் உலகம் ஒரு அமைதியான உலகமாக ஆகும், நம்மளை ஆக்க முடியும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் செய்து எண்ணியது எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திணியர் என்ற குரலை சொல்லி அனுபவத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். வெறுமனைக்கு சொல்லலை, ஆனந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆனந்த வாழ்க்கை துணையாக இருக்கும். அதற்கு பாடுபட்ட தம்பி சுப்பிரமணிய பாரதி பேரே அவன் பாரதின்னு வச்சிருக்கான். அந்த பாரதியினுடைய அந்த வீரமும் தைரியமும் அந்த பையனுக்கு இருந்திருக்கு. அதேமாதிரி அது கூட இருக்கிற சத்யா, மியூசிக் டைரக்டர்ஸு, மற்ற டெக்னீஷியன்ஸு, அவ்வளோ பேருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லி நான் இயக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த ஒரு படத்தை அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை மனமாற உளமாற வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.